இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட தயாரிப்பில் இசையமைத்துள்ள படம் தான் ஸ்வீட் ஆர்ட். இந்த படத்தில் வர கதை என்னன்னு பார்த்தோன்னா, ஹீரோ ரியோ ராஜா அவர்கள் சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்து தனிமையில தான் வளர்றாரு. அவரோட மைண்ட் செட் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த சொசைட்டியில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து காதலோட வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறவர். இந்த ஸ்டேஜில் தான் அவருக்கு ஹீரோயின் கோபிகாவை பார்க்குறாரு. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் ஸ்டார்டிங்கில் பழகுறாங்க. அதுக்கப்புறமா லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லை மீறி பழகிறதுனால அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடுறாங்க. குழந்தைய பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ரியோராஜ் அவர்கள் வேணான்னு சொல்லுவார். ஸோ கருவை கலைச்சிட்டாங்களாம். என்ன நடந்தது, 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ரியோராஜ் அவர்கள் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அதே போல் காதலை வெறுக்கிற டைம்லையும் காதலை மாட்டிக்கொண்டு தவிக்கிற சீன்லையும் நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் அதே போல் ரொமான்ஸ் சீன்லையும் சரி, காதல் சீன்லையும் சரி, பிரேக்கப் சீன்லையும் சரி ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ரெடின் கிங்ஸ்லி அவர்கள், ரஞ்சித் பணிக்கர் அவர்கள், அருணாச்சலம் அவர்கள், துளசி சிவமணி அவர்கள், பாசி ஹீராயா அவர்கள், சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் என எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதே போல் பாலாஜி சுப்ரமணியம் அவர்களோட ஒளிப்பதிவில் காதல் காட்சிகள் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதே போல் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசை பயங்கரமாக வந்திருக்கு. ரொம்ப பிரமாதமாகவும் இருக்குது. செகண்ட் ஆஃப் படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அதே போல் பார்த்தோம்னா, இது வழக்கமான காதல் கதையாக இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான கதையாக தான் இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர், அறிமுகமான டைரக்டர், அவர் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ரீனித் சுகுமார். கிளைமேக்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லப்படுது.